வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி 2026 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எக்ஸாம் டேட் எப்போ இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து இந்த டவுட்டை வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதனால தான் ஒரு ஐடியாக்காக தான் கொடுக்குறேன். அஃபிஷியலாக வந்து எக்ஸாம் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. ஆனால் கண்டிப்பாக இது வரைக்கும் எக்ஸாம் இருக்காது, இதுக்கப்புறம் தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து என்னால் வந்து சொல்ல முடியும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெல்லி போலீஸ் எக்ஸாமுக்கான எக்ஸாம் டேட்ஸ். ஓகே, ஸோ ஆல்ரெடி இந்த எக்ஸாம் டேட்டெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஜனவரி 22ஆம் தேதி வரைக்கும் டெல்லி போலீஸ்க்கான எக்ஸாம் தான் நடக்க போகுது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து நடக்க போகுது. ஓகே, ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு நடுவில் எந்த எக்ஸாமும் நடக்காது. இதுக்கப்புறமுமே வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான எக்ஸாம் நடக்க போகுது. ஏன்னா அதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு இன்னும் எக்ஸாம் டேட்டே சொல்லலை. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் எம்டிஎஸ்க்கான எக்ஸாம் இருக்கும். எம்டிஎஸ் எக்ஸாம் மினிமம் 20 நாள்கிட்டையாவது நடக்கும். ஓகே, ஸோ அப்படி பார்க்குறப்போ ஜனவரி எண்டில் தான் எம்டிஎஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. அப்படின்னால பிப்ரவரி எண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி இருக்கிறதுக்கான சான்ஸே இருக்குது. ஓகே, பிப்ரவரி எண்டு இல்லைனா மார்ச்சில் தான் வந்து எஸ்எஸ்சி ஜிடிக்கான எக்ஸாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மினிமம் உங்களுக்கு பிப்ரவரி எண்டு வரைக்குமாவது டைம் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறமும் டைம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக பிப்ரவரி எண்டுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு எஸ்எஸ்சி ஜிடிக்கான எக்ஸாம் டேட் இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸாமுக்கான 70 டே ஸ்ட்ராட்டஜி நான் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டேன். நீங்கள் இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணனா கூட இனிமேலாச்சும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ படிக்க ஆரம்பித்தா முடியுமா முடியாதுன்னு டவுட்டே வேண்டாம். கண்டிப்பாக உங்களால் வந்து முடியும். ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசியில் சப் இன்ஸ்பெக்டரில் சரியாக பண்ணாமல் இருந்திருப்பீங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஏன்னா ஒரு யூனிஃபார்ம் ஃபோர்ஸுக்கு ட்ரை பண்ணுறவங்க அதை தவிர்த்து மற்ற எக்ஸாமுக்கு வந்து ட்ரை பண்ணவே மாட்டீங்க, அது தெரியும். அதனால் உங்களுடைய அந்த அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து பூர்த்தி பண்ணுற மாதிரி இந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுங்கள். பிசி எஸ்ஐ எக்ஸாமோட கம்பேர் பண்ணுறப்போ இதில் செலெக்ஷன் ஆகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ஆனால் ப்ரிப்பேர் பண்ணாமலாம் ஆக முடியாது. இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸ்ட்ராட்டஜி வீடியோ வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.